குற்றங்களை தடுக்க முடியுமா உங்களால? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. மேடம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், பெண் ஐபிஎஸ் ஆபீசருக்கு பாதுகாப்பு இல்ல. டிஜிபி கையை பிடிச்சி இழுத்தாரு அப்படின்றது குற்றச்சாட்டு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அவர் மேல? அந்த ஆபீசர் திரும்பி வரும்போது அவரை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அந்த பெண் போலீஸ் அதிகாரியை ஸ்டாப் பண்றாங்க. ஒரு எஸ்பி அவர் மேல அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது. தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்து ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் அதிமுக ஆட்சியில் நிலவியது. இப்போ அப்படி கிடையாது. யாராவது அர்த்தம் சொல்ற, சேலஞ்ச் பண்ற யாராவது ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். தவறு நடக்குது. அந்த நடந்த தவறை, குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு எப்படி ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது. இதுதான் இதுல வந்து நீங்க வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சட்டம் ஒழுங்கை இது பண்ணணும். இன்னொரு முக்கியமான கருத்து, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி என்ன பண்றாங்க? பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டை களங்கப்படுத்துகிறார்கள்.